பக்கான ஹாய் மக்களை, வெல்கம் டு வில்லேஜ் உணவுகள். நாம் இன்றைக்கி ஒரு 4 கிலோ சைஸில் பெரிய கட்லா மீன் ஒன்று வாங்கியிருக்கோம். நம்ம மசாலா தடவி நெருப்பில் சுட்டு சாப்பிட போகிறோம். சரிங்களா? ரொம்ப விலமாக இருக்கும். நாங்கள் மீனை சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது ஒரு பருந்து வந்து அந்த மீனோட கழிவு வந்து எடுத்துகிட்டு போகிறது பருந்து. மக்களை, நாம் மீனுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். முதல்ல நல்ல மிளகு நல்லா உரலில் வச்சு உடச்சி எடுத்துப்போம். அடுத்து இஞ்சி, அதையும் நல்லா உடச்சி எடுத்துப்போம். அடுத்து வெள்ளைப்பூண்டு, அடுத்து சின்ன வெங்காயம், அடுத்து மஞ்சள் தூள், மல்லித்தூள், வத்தல் பொடி, அடுத்து உப்பு, அடுத்து கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம மசாலா ரெடி ஆயிருச்சு. அடுத்து மீனை நல்லா கீரிக்கணும். அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். நாங்கள் 2 பக்கம் கீரி எடுத்துக்கிட்டோம். இனி நம்ம மசாலா தடவை போகிறோம் மீனுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. மீனுக்கு மசாலா தடவி அதை கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம். 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கிட்டு நெருப்புக்கு மேலே எடுத்து வச்சு சுட்டு அதை வேறு லெவலில் நம்ம சாப்பிட போகிறோம். மக்களை, மீனுக்கு நல்லா மசாலா பிடிச்சிருச்சு. இனி மீனை தூக்கி அப்படி நெருப்பில் வச்சு வேக வைக்க போகிறோம். எடுக்க வேண்டியது பக்கான மக்களை, மீன் வேறு லெவலில் நம்ம சுட்டு வேக வச்சுருக்கோம். இன்றைக்கி அதை சாப்பிட்டு இன்றைக்கி அதை டேஸ்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதான் மீனுக்கு தலை காட்டு தலைன்னு சொல்லி வச்சு இப்போ காலஞ்ச வேலை எனக்கு இதெல்லாம் தான் மேட்ரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வில்லேஜ் உணவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்